வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான இந்த பலாக்காய் வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். கறி குழம்பு மாதிரியே இதை நம்ம செய்ய போகிறோம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கறி குழம்பு சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக அந்த டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ கொஞ்சம் சின்ன பலாக்காயாக கிடச்சிது, அதனால் சின்னதாக வாங்கிட்டேன். நம்ம கொஞ்சம் பெருசாக கூட வாங்கிக்கலாம். இப்போ இதோட தோலை நம்ம சீவி எடுத்துடணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம தோலை சீவி எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தோலெல்லாம் சீவி எடுத்துட்டோம். இப்போ இந்த காய் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம இதை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக வேணும்னா சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் பெரிய பீசஸாக வேணும்னா நம்ம பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம கருப்பாயிடும் இல்லைன்னா, அதுக்காக நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம தாளிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாகவும் ஒரு தாளிப்பு கொடுப்போம். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, இதை மட்டும்தான் நான் குழம்போட கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு தாளிப்பு கொடுப்போம். அதனால் இதில் வெறும் சோம்பு, பட்டை, 2 லவங்கம் மட்டும் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம காய் பார்த்திங்கன்னா பலாக்காய் சின்ன காயாக தானே இருந்துச்சு. ஸோ குழம்பு கொஞ்சமாக தான் கிடைக்கும். நம்ம தண்ணியாக வேணும்னா இந்த குழம்பு கூட கறி குழம்பு தண்ணி குழம்பு வைப்போல் அந்த மாதிரி தண்ணியாகவும் வச்சுக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சாதத்துக்கு கூட ஊற்றி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சிருப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் தான் நான் இதோட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பலாக்காயும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். லேசாக இதை வதக்கிட்ட பிறகு இது வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம். குக்கரில் ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டுருங்க, சூப்பராக வெந்துடும். இதுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க வேண்டியது தான். நம்ம ஒரு பேஸ்ட், ஒரு மசாலா நம்ம வறுத்து அரைச்சி இதோடு சேர்க்க போகிறோம். அந்த பேஸ்ட்டும் நம்ம சேர்க்கும்போது தண்ணி சேர்ப்போன்றதுனால இதுக்கு தேவையான அளவுக்கு திட்டமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு, சின்ன டம்ளர் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் நம்ம விட்டுடலாம். இப்போ இந்த வெஜ் மட்டன் குழம்புக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு, தனியா, சோம்பு, லவங்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உடச்ச கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துக்க போகிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துட்டேன். இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு, ரொம்ப தீஞ்சிடாமல் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். குக்கரை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டேன். குக்கரிலும் விசில் வந்துருச்சு, இதுவும் நல்லா வறுந்துருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சூடு ஆறுனதும் நம்ம இது கூட தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம வறுத்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ குக்கர்லேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக விசில் வந்துருச்சு. இந்த பலாக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக வெந்திருக்கு, நல்லா சூடாக இருக்குது, வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜார் அலசி ஊற்றுற தண்ணியே நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் திக்காக கிரேவியாக சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக இட்லிக்கு, சாதத்துக்கெலாம் சாப்பிட போகிறீங்கன்னா நம்ம கறி குழம்பு எப்போவுமே தண்ணியாக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே வீடே மணக்கும். தாளிப்பு கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஒரு சின்ன கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வெறும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை தான், வேறு எதுவுமே தேவையில்லை. அட்டகாசமாக அப்படியே கமன்னு இருக்கும், கறி குழம்பு மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது.
பாருங்கள், சும்மா இது வந்து ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நம்மளுக்கு. பாருங்கள், கலர்ஃபுல்லான சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டான கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான வெஜ் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.